கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பீன்ஸ் பொரியல் பொடலங்காய் கூட்டு. பீன்ஸ் பொரியலுக்கு முதல்ல பேன்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது பீன்ஸ் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ உப்பு போட்டு காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு காய் வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பூ தூவி இறக்கிடலாம். பீன்ஸ் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொடலங்காய் கூட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொடலங்காய் கூட்டுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடலங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடலங்காய் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பை தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடலாம்.
மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு சாம்பார் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் ஒன்று கூட்டுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை காய் வெந்ததுக்கு அப்புறமா கூட்டில் ஊற்றிடலாம். கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி இறக்கிடலாம். பொடலங்காய் கூட்டும் பீன்ஸ் பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.